அன்பாகவே இருக்கும் என் நேசர். அன்பின் உயரம் நீளம் வேதி ஆழம் அடக்க யாரால் கூடும். அன்பின் உயரம் நீளம் வீதி ஆழம் அடக்க யாரால் கூடும். அன்பரின் பேரன்ப இங்கு அழகாய் கூற யாரால் கூடும். அன்பரின் பேரன்ப இங்கு அழகாய் கூற யாரால் கூடும். அன்பரன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை. தியானத்தின் தலைப்பு தேவ அன்பின் ஆழம். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம்! அன்பாகவே இருக்கும் என் நேசர் அன்பின் உயரம் நீளம் வீதி ஆழம் அளக்க யாரால் கூடும்? அன்பரின் பேரன்பை இங்கு அழகாய் கூற யாரால் கூடும் என்ற இந்த பாடல் வரிகள் பாவி மேலே பாய்ந்த அன்பைத்தான் ஆழ்ந்த தூதரும் பார்ப்பதிலே பணிந்து குனிகிறார். பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒடித்து வென்றது. என்ன அன்பு, என்ன நேசம்! மன்னர் இயேசுவின் மகத்துவ நேசம் என்று தொடருகிறது. தேவனுடைய அன்பை குறித்த அழகான இந்த பாடலே இன்று மறக்கப்பட்டு போய்விட்டதோ? தேவன் நம்மீது காட்டிய அன்புக்கு அளவே கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் எழுதிய வரிகள் தேவ அன்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அந்த அன்புக்கு முன்னே நிற்பதற்கு நாம் எவ்விதத்திலும் தகுதியற்றவர்களே. ஆம், நாம் அபாத்திரர், பாவிகள், துரோகிகள். ஆனாலும் நம்மைத்தான் தேவன் நேசித்தார். நமது அபாத்திர நிலையை மாற்றி பாத்திரவான்கள் ஆக்கினார். பாவிகளான நம்மை மீட்டு தமது பிள்ளைகளாக்கினார். துரோகிகளான நமது துரோகங்களை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக தண்டனை அனுபவித்து சிலுவை மரணத்தை ஏற்று பாவத்தின் தண்டனையாக நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். அத்துடன் நிறுத்தியிருந்தால் இன்று நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்காது. அவரது அன்பின் உச்சம் 3ஆம் நாளில் சாவை வென்று அவர் உயிர்த்தெழுந்ததில் வெளிப்பட்டது. ஆண்டவர் நமக்காக அடைந்த பாடு, நமக்கு அளித்த ரட்சிப்பு, இந்த சிந்தனைகள் இந்த 40 நாட்களில் முடிவடைவதில்லை. இது நமது வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து பார்க்க வேண்டியவைகள். இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைக்க நினைக்க அவர் எனக்காக செய்த தியாகம் என் நெஞ்சில் உறுத்துதலாக இருக்க வேண்டும். அவர் தந்த விடுதலை என் வாழ்வுக்கு ஒரு சவாலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் நடந்த பாதையில் நாம் செல்லுவதற்கு எனக்காகவா என்ற ஒரு கேள்வியே போதும். அன்பானவர்களே, பருவ காலங்கள் மாறுவது போல இந்த லெந்து காலமும் கடந்து போகுமானால் என்ன பயன்? கிறிஸ்துவின் பாடுகளும் அவர் நம் மீது கொண்டுள்ள அன்பும் நமக்காக அவர் செய்து முடித்த மகத்தான கிரியையும் நமது வாழ்வை மாற்றட்டும். அப்போது அவருக்காக வாழ்நாளெல்லாம் பணி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்பது நமக்கு கடினமாக இருக்காது. நாம் பெற்ற அன்பை பிறருக்கு கொடுப்பதும் நமக்கு கடினமாக இராது. கிறிஸ்துவின் அன்பு நம்மையும் நெருக்கி ஏவட்டுமே. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நீர் என் மீது கொண்ட அன்பு அளவிட முடியாதது. அதற்கு எனது பிரதிபலனாக நான் மற்றவர்களை நேசிக்க எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.